எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அது ஈஸியாகவும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்சுக்கு நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மீடியம் சைஸ் வாழைக்காய் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி பொரியல் வச்சிடலாம் வாங்க. அது மேலே உள்ள காம்பையும் அடியில் இந்த அடிப்பகுதியும் எடுத்து கட் பண்ணிடலாம். இது இந்த தோலை மட்டும் சீவி எடுத்துடலாம். தண்ணியில் போட்டுக்கலாம், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். காம்பு பச்சை உள்ள வாழைக்காய் பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இல்லைன்னா உள்ளே பழுத்து இருக்கும், பழம் மாதிரி இந்த மாதிரி இனிப்பாக இருக்கும். அந்த வாழைக்காய் நல்லா இருக்காது, அதனால் நல்லா காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாழைக்கு அந்த சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதோட பொடிசாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதோட பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பொரியல் வச்சிடலாம் வாங்க. இப்போ வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வச்சிருச்சு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு செவந்துருச்சு. நம்ம ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். சும்மா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீல போட்ட வாழைக்காவை எடுத்து போட்டுக்கலாம். வாழைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிமிஷம் மூடி வச்சிடலாம், வாழைக்காய் வேகட்டும். பொரியலுக்கு தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சில தேங்காய், அதை போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ பரபரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரபரன்னு அரைச்சா போதும். தேவையான பொருள்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி குறகுறன்னு இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சா போதும். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துச்சு. வாழைக்காய் எந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா போட்டுக்கலாம். அதில் வாழைக்காய் பொரியலுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.